நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே, ஸோ நம்ம ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் வந்திருக்காங்க அண்ட் மனோஜ் சார் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கொலாபரேஷனில் எங்களுக்காக ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் அப்படி உட்காந்துக்கிட்டே டான்ஸ் ஆடுவோம். இல்லை மனோனை பாட்டோம், நான் அவனை பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஏன்னா நான் சித்ரா மேம், சிவா மேமோட ஃபேன் தான். நான் வந்து அவங்களாம் பாடும்போது நான் பார்க்கறது தான் என்னோட இது ஆக்சுவலாக. பட் இருந்தாலும் இப்போ இன்னைக்கு நான் உங்களோட சேர்ந்து ஒரு சாங் உங்கள் சாங்கு ஜாயின் பண்ணுவோமே. சரிங்கண்ணா, சரி. அப்படியே பாடிடுவோம். இந்த சாங் போட்டுத்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா குத்துன்ற படம். அதுக்கு முன்னாடி வந்து தக்கன்னு ஒரு சாங் நான் வந்து ஒரு டிவோஷனல் பாடியிருப்பேன். அந்த ஐடியா எப்படி வந்ததுன்னா வந்து மனோனாக தான் வந்தது. மனோனா என்ன பண்ணுவாருன்னா அப்பாவோட சாங் வந்து ஆப்கேலா இல்லை பாடுறதுக்கு முன்னாடி ஒரு கிளாசிக்கல் ஒரு சாங் பாடுவார் எல்லா கச்சேரியிலையும். ஸோ ஆடியன்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி என்ன பாட்டு இது ஆப்கேலான்னு சொல்லிட்டு கிளாசிக்கலில் பாடுறாருன்னு நினைக்கும் போது கரெக்டாக அந்த ஆலாப் முடிச்சுட்டு அழகாக வந்து அந்த ஆப்கேலாவில் வந்துடுவார். ஸோ அந்த ஐடியா தான் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. ஓப்பனிங்கே மனோனா ஐடியா மாதிரி ஒரு கிளாசிக்கல் சாங் வச்சுட்டு போட்டு தாக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல அது கரெக்டாக சிங்க் ஆகுது நான் சொல்கிறதுக்கு. ஆனால் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அது எல்லோரும் கேட்பாங்க எப்படிங்க அந்த ஐடியா உங்களுக்கு வந்ததுன்ட்டு. பட் இந்த உலக மக்களுக்கே சொல்கிறேன் அது மனோனால தான் வந்தது. தாக்கு போடு போடு போட்டு தாக்கு போட்டு தாக்கலாமா? சூப்பர் சிங்கர் சூப்பர் சிங்கர் தான் இந்த உலக
சூப்பர் சிங்கர்ல இதுதான் பெஸ்ட் டா 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 விஜய் டிவி போல வருமா மச்சி நம்ம சூப்பர் சிங்கர் போல வருமா energy chance super once again ஜோரா மனோ சார் and தேவ சாருக்கு ஜோரா கை தட்டிடலாம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் என்னன்னா வந்து அவங்க அப்பா தேவா சார் அவங்க சன்னு ஓகே அந்த அப்படியே அது ஜீன் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மியூசிக்கில் அது ஜீன் இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஒரு கடவுள் பாக்கியமும் வேணும் பாடுறதுக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கடவுள் பாக்கியம் வந்து யாரால வந்திருக்குன்னா இந்த விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ஸால தான் வந்திருக்கு நான் சொல்லுவேன் அந்த ஷோ வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் அந்த பிளஸ் இருக்கு யார் வேணா பாடலான்ற ஒரு இதை வந்து கடவுள் வந்து இந்த சூப்பர் சிங்கர் மூலிமா சொல்லியிருக்காரு சார் ட்ரைனிங்கில் சார் ஐயோ எவ்வளோ பெரிய மனிதர் நான் மனசார சொல்கிறேன் இப்போ வர ஒரு புது புது டேரக்டர்ஸ் எல்லாமே ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே சார் சூப்பர் சிங்கரை பாட வைக்கலாம் சார் ரொம்ப நல்லா பாடுறாங்க சார் சொல்கிறது வந்து உண்மையாகவே பெருமையான விஷயம் அதுக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா இப்போலாம் இவங்கெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை வருங்கால பெரிய சிங்கர்ஸ் இவங்கெல்லாம் இப்போ அம்மா ரெக்கார்டிங் வந்து பாடணும் ஓகேவா நீ ஓகேவா ஸோ ஸ்ரீகாந்த் சார் தொடர்ந்து எங்களுடைய பசங்களுக்கு உங்களுடைய ஆதரவும் அண்ட் வாய்ப்புகளும் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நீங்களும் தொடர்ந்து அருமையான கூத்து பாடல்கள் அண்ட் மெலடி பாடல்களை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு எங்களுடைய வாழ்த்துக்கள் அண்ட் ப்ரேயர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சித்ரா மேம்லாம் வந்து நான் இந்த பையன் இருக்கிற மாதிரி சின்ன வயசுல நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்போட ரெக்கார்டிங் நான் வந்து குழந்தையா இருக்கும்போது போகும்போது நீங்கள் ரெக்கார்டிங் பாடுறப்போ நான் அந்த சேரில் வந்து ரொம்ப நாட்டியாக பண்ணிட்டு இருப்பேன் சவுண்டில் வரும் அந்த சம்பத் சார் இன்ஜினியர் வந்து சித்திரமா உங்கள் ஏதோ நாய்ஸ்லாம் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க அவர் சொல்லுவார் நீங்களும் வந்து இந்த பையன் தான் சொல்லி காட்டி கொடுக்க மாட்டீங்க என்ன இல்லை சார்னு சொல்லிட்டு அப்புறம் தம்பி ஆடாத சவுண்டு கேட்குதுன்ட்டு ஆனால் அவங்களோட கடைசி வரைக்கும் அவன் வந்து என்னை மிரட்டவே இல்லை அவங்க மிரட்ட மாட்டாங்க இப்பயும் வந்து அவங்க நல்ல ஞாபகம் அவங்களோட ரியாக்ஷன் அவங்க சொன்ன ஏய் பையனா நீ அவனா ஒரு பெரியவங்க சொல்ற கேட்குறியா நீ அப்படிதான் சொல்லியிருக்கணும் ஆனா இன்ன வரைக்கும் தம்பி சவுண்ட் ஃபுல்லா கேக்குது ஆடாத சோ அந்த சிரிப்பிலே ஒரு குழந்தைத்தனம் இருக்கு அதான் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப நாளா மேம் கிட்ட சொல்லணும்னு ஆசை பட் இந்த மேடையை அதுக்கு யூஸ் பண்ணி உள்ள அந்த ஃபீலிங் இருந்தாலும் காட்ட மாட்டேன் அதே மாதிரி சுபா மேம் தெரியும் நம்மலாம் நான் உங்கள் ட்ரூப்பில் கீபோர்ட் பிளேயர் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக நம்ம ஒரு ஆந்திரா டூர் போயிருந்தோம் ஞாபகம் இருக்குல்ல மேம் உங்களுக்கு குண்டூர் இல்லை விஜயவாடா எவ்வளோ ஷோஸ் பா குண்டூர் கோங்குர ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இங்கே வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா இப்போ எங்கே போனாலும் நீங்களும் சூப்பர் சிங்கர் போயிட்டு வந்துட்டீங்கன்ட்டு பெருமையாக சொல்லுவாங்க உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் இல்லை வந்து அப்படியே ஒரு கலக்கிட்டீங்க ஸ்ரீகாந்த் ஜி என்ன மறந்தாலும் உங்களோட சிரிப்பு இருக்கே மறக்கவே மாட்டேன் நல்லா இருங்க ஐயா தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களே ரொம்ப ஸ்வீட்டா நிறைய விஷயங்கள் நம்ம பசங்க கிட்டயும் ஷேர் பண்ணீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் கூட எங்ககிட்ட சொன்னீங்க ரொம்ப நன்றி இதே மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு நிறைய பெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நாங்க எல்லாருமே மனசார வாழ்த்துறோம் தேங்க்யூ சோ மச் ஃபார் பை குட்டீஸ் டாடா டாடா அடுத்த வாட்டி வரும்போது கொஞ்சம் ஹைட்டா இருக்கணும் நீ ஓகே